சார் ஃபஸ்ட்டு வந்து லெஜண்ட் சரவணா பேர் இருந்தது சார். அப்போ வந்து லெஜண்ட் சார்னு கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ லீடர் சரவணான்னு சொல்லிட்டு போடுவாங்களா சார் நேமு, இல்லை வந்து கண்டினியூவாக லெஜண்ட் சரவணா தான் வரும்? படத்துடைய பேர் தான் இல்லை லீடர், என்னுடைய பேர் லெஜண்ட் சரவணன் தான் சார். ஏன்னா ஆக்சுவலி சரவணன் தான் இருந்தது. அப்புறம் அந்த கடை பேர் வரும்போது லெஜெண்டுன்னு வரும்போது நிறைய சரவணன் இருந்ததால் லெஜண்ட் சரவணன்னு அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். லெஜண்ட் சார் டைரக்டர் ஸ்டண்ட் அதிகமாக பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. ஸ்டண்ட் பார்க்கும்போது கிளிம்ஸ்லேயே காமிச்சிங்க. ஆமாம், இதுக்காக டைரக்டர் ஏதாவது ப்ராக்டிஸ் அனுப்புனாரா? ஏன்னா இப்போ சமீபத்தில் ஆன் ஸ்பாட் பண்ணுறது தான், எல்லாமே ஆன் ஸ்பாட் தான், இறங்கி அடிக்கிறது தான். ஆமாம் அது சொல்லுவார் அவர் இதில் சொல்லுவார் தலைவர் யார் சன் மாஸ்டர் சொல்லுவார், அன்னைக்கு ஆடியோ ஃபங்க்ஷனில் சொல்லுவார். சார் இயக்குனர் சார். எஸ் சார். இந்த சைடு சார். எங்கே சார்? இங்கே சார். ரைட் சார். சொல்லுங்கள். கருடன் வந்து மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு. இப்போ வந்து லீடர் பண்ணியிருக்கீங்க. தமிழக மக்களுக்கு இந்த படம் வந்து என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? சார் மக்களுக்கு தாக்கத்தை பெரிய கேள்வியாக இருக்குது சார். இது அந்த அளவுக்குலாம் இல்லை சார். ஒரு திரைப்படமாக அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் ஒரு டேக் அவே பாயிண்ட்டும் நம்ம சின்னதாக ஒன்று பண்ணிட்டாலே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சார் இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமா சூழலில். ஏன்னா இது பிஸ்னஸும் சேர்ந்தது இல்லை சார் ஒரு திரைப்படம்ன்றது. ஸோ இதில் அந்த பிளெண்டு கரெக்டாக இருக்கும் சார். ஒரு டேக் அவே இருக்கும், ஒரு ஃபேமிலிக்கான என்டர்டெயின்மெண்ட், அது கூட எல்லாமே சேர்ந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் தான் சார் அந்த படம். சரவணா சார், சார் ஃபஸ்ட்டு படம் வந்து சூப்பர் கான்செப்ட். அதாவது சுகர் பேஷண்ட் வந்து மருந்து, அதுக்காக நீங்கள் இறங்குனீங்க. அதுவே பெரிய ஒரு வரவேற்பாக இருந்தது. எஸ் சார். ஆனால் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா இந்த போதை கலாச்சாரம் அந்த படங்கள்லாம் வர ஆரம்பிச்சுது. ஸோ இந்த மாதிரி போதை கலாச்சாரம் அந்த மாதிரி உங்கள்கிட்ட ட்ரெண்டிங்கில் அந்த மாதிரி ஸ்டோரிஸ் ஏதாவது வந்தால் நடிப்பீங்களா? மக்களுக்கு மெசேஜ் சொல்கிற மாதிரி படங்கள் நடிப்பீங்களா? இல்லை, எப்போவுமே இதில் வந்து ஒரு கான்செப்டோடு தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். கண்டிப்பாக நெகட்டிவ் ஷேடான விஷயங்கள் எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் தான். இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக தான் இருக்கும். சார் சரவணன் சார். எஸ் சார். இங்கே சார் பட்டி தொட்டி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு தெரியும். எஸ் சார். இந்த படத்தை நீங்கள் அடிமட்ட மக்களுக்கும் போய் சேர அளவுக்கு நீங்கள் என்ன மாதிரி எடுத்துகிட்டு போய் சேர்க்க போகிறீங்க சார் இந்த படத்தை? இல்லை, அதுக்கு முதல்ல ஆச்சாரம் தான். இது உங்கள் முன்னாடி தான் இருக்கும். இது உங்கள் முன்னாடி இருக்கிறத விட வேற என்ன இருக்குது? பட்டி தொட்டிக்கிட்ட போய் சேர்றது நீங்கள் தான் ஆகும். உங்கள் மூலமாக தான் எல்லாத்தையுமே சேரப்போகுது. இதை விட பெருசு என்ன இருக்குது சார்? லெஜண்ட் சார். எஸ் சார். ஆக்சுவலாக படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஹீரோக்கள் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா யோகி பாபு வாயில் கூட சிகரெட் வச்சுட்டாங்க. சரிங்க. ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அந்த இது பண்ணலை. ஆமாம், சிகரெட் தண்ணி வந்தால் சிகரெட்டு ட்ரிங்க்ஸ் ரெண்டுமே பண்ண மாட்டேன். கேட்க அவ்வளோதான் போதுமா? நான் ரியல் லைஃப்லேயும் பண்ணுறதில்ல, சினிமாவிலையும் அது பண்ணுறதில்ல. சார் சரவணன் சார். எஸ் சார். முதல் படத்தில் ஊர்வசி ரவுத்தையில் வைக்கிறீங்க. ஆமாங்க ஆமாம். இந்த படத்தில் ஹீரோயினை கண்ணில் காட்ட மாட்டேங்கிறீங்க. இல்லை, ஆல்ரெடி நான் தான் சொல்கிறேன், பாயல் ராஜபுத்னு சொல்லிட்டு ஆடியோ ஃபங்க்ஷனில் எல்லாருமே கலந்துக்குவாங்க. எல்லா ஆர்டிஸ்டும் கலந்துக்குவாங்க. நெக்ஸ்ட் சார் வணக்கம். வணக்கம் சார். பாலமுருகன் சாணக்கியாவில் இருந்து. எஸ் சார். சார் துரை செந்தில்குமார் சாரோட கதை பண்ணணும்னு எதன் அடிப்படையில் இந்த இயக்குனர்கிட்ட படம் பண்ணணும்னு நீங்கள் முடிவு? இல்லை, நான் வந்து மிகப்பெரிய டைரக்டர்ஸ் 2-3 பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு சில உடன்பாடுகள் ஏற்படலை. சார் கூட உட்கார்ந்து பேசும்போது எனக்கு அவங்க சொன்ன கதையாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. ஸோ அதனால் அவர் கூட இணைந்து இதை பணியாற்றும் போது தான் தெரிஞ்சது இந்த அளவுக்கு பிரமாதமாக இவர் பண்ணிகிட்ருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே இப்போ பாதி படம் போயிட்டு இருக்கும்போது அடுத்த படம் பண்ணணும்னு சார்னு சொல்லிட்டு இப்போ படம் முடிகிறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்து அவருக்கு அக்ரிமெண்ட்டும் போட்டாச்சு அடுத்த படத்துக்கு. சரவணன் சார், லெஜண்டில் வந்து விவேக் சார் நடிச்சிருப்பாரு. எஸ் சார். அவரு லைவ் ஆடியோ தான் போட்டிருப்பீங்க. இப்போது லைவ் ஆடியோ தான் அதில் போட்டிருப்பீங்க. ஸோ அது கொஞ்சம் ரஷ்ஷாக அது கொஞ்சம் சவுண்டு ஏற்றி தான் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஏஐ அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஆமாம். அந்த வாய்ஸை மாற்றிட்டு ஏஐ ஏதாவது வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா விவேக் சாருக்கு? இல்லை, அது ஏதாவது ரீ ரிலீஸ் இருந்தால் அதை யோசிக்கலாங்க, அந்த டைம் பார்க்கலாங்க. எஸ் சார்.